ஹாய், நான் உங்கள் சந்தியா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டோஃபு சாண்ட்விச். ஆக்சுவலி பன்னீர் யூஸ் பண்ணாமல் ஹெல்த்தியான இந்த டோஃபுவை பசங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு. ரொம்ப 100% ஹெல்த்தி இல்லாமல் ஒரு 60-40% எப்படின்னா 60% டோஃபுனா ஒரு 40% சீஸு இந்த மசாலாலாம் போட்டு ஹெல்த்தி ப்ளஸ் டேஸ்டி அப்படி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, டோஃபுவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து எண்ணெய் காஞ்ச பிறகு அதில் டோஃபு ஆட் பண்ணிவிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு ப்ளஸ் கலருக்கு வந்து ரெட் சில்லி பவுடர் நல்லா அந்த டோஃபுவோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு டோஃபு வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை மீன்ஸ் நாட் வந்து ரொம்ப ட்ரையாக இல்லாமல் மீடியம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுத்துட்டேன். அதை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக. ஸோ இது ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம். ஏன்னா சூடாக இருக்கோனால ஆற விட்டுட்ட பிறகு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி சீஸு. ஸோ நான் வந்து க்யூப் சீஸ் வாங்கிட்டு அது வந்து கிரேட் பண்ணிக்கிட்டேன். அது மேலே அந்த ப்ரெட்டில் வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்காக அந்த சீஸ் யூஸ் ஆகும், பைண்டிங் ஏஜென்ட் மாதிரிலாம் சீஸ் வாங்கிட்டேன். ஸோ அந்த டோஃபு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வந்து சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டர் அந்த சீஸ் இருக்கும், அதை வந்து நான் அதில் போட்டுக்கிட்டேன். ஏன்னா நல்லா பைண்ட் ஆகிறதுக்கு. அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு, பசங்க காரமாக சாப்பிடுவாங்க நல்லா போடலாம், கம்மியான கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் ஓரிகானோ, அப்புறம் சாட் மசாலா, அந்த புளிப்பு பஞ்ச் வரத்துக்காக சாட் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒன்றோட ஒன்று சேரத்துக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அந்த நம்ம பண்ணி வச்ச அந்த டோஃபு மிக்ஸை வந்து அதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா அது அந்த ப்ரெட்டில் ஓட்டுற அளவுக்கு ஓட்டிட்ட பிறகு மறுபடியும் வந்து மேலே வந்து ஒரிகனோ, அப்புறம் வந்து சாட் மசாலா, அப்புறம் வந்து ரெட் சில்லியை ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறம் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த சீஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டேன். அதனால பரவலாக அது மூடுற அளவுக்கு. அப்புறம் வந்து இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை அதில் மூடிக்கிட்டு நான் ஆல்ரெடி சாண்ட்விச் கிரில் பேன் வச்சுருந்தேன். அதில் வந்து பட்டரை போட்டுட்டு இந்த 2 சைடுமும் அந்த ப்ரெட்டை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம பார்க்கும்போது அந்த லைனோடு இருக்கும்ல அந்த ப்ரெட்டு, ஸோ பசங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்றதுனால அந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது கொஞ்சம் டைம் விட்டேன், ஏன்னா பக்கத்துலேயே இருக்கணும், எல்லாம் தீஞ்சிடும் இந்த பேனில் செய்யும் போது. ஸோ இப்போ பாருங்களேன், அதோட க்ரன்ச்சி சவுண்டு செம்மையாக இருக்குல்ல, சவுண்டு நல்லா இருக்குல்ல. ஸோ அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டோஃபு இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரிக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்.